திருப்பரங்குன்றம் கோயிலின் அன்னதான கூடத்தில் திடீரென 50க்கும் மேற்பட்டோர் வெற்றிவேல் வீரவேல் கோஷங்களை முழங்கி வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவலை செய்தியாளர் சத்யகுமார் வழங்கிட கேட்கலாம். சத்யகுமார், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். இந்த திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக 2 நாட்களுக்கு 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று காலை முதலே திருப்பரங்குன்றம் சுற்றியுள்ள பகுதிகளில் பக்தர்கள் அல்லாமல் வரக்கூடிய கட்சிகளை இந்து அமைப்பை சார்ந்தவர்களே காவல்துறையினர் கைது செய்வதை நாம் பார்த்து வந்தோம். இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த சஷ்டி மண்டபம் மற்றும் அன்னதான கூடம் இங்கு இன்று பார்த்தோமேயானால் தொடர்ந்து அனைத்து நாட்களும் அன்னதானம் நடைபெறும். அந்த வகையில் இன்று அன்னதானம் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து அந்த அன்னதான கூடத்திற்கு வெளியே அமர்ந்திருந்த ஒரு 50க்கும் மேற்பட்டோர் திடீரென ஒன்று சேர்ந்து வெற்றிவேல் வீரவேல் என கோஷங்களை முழங்க ஆரம்பித்தனர். அதனைத் தொடர்ந்து ஒட்டுமொத்தமாக இங்கிருந்த அனைத்து முருக பக்தர்கள் மற்றும் இந்து அமைப்பை சேர்ந்த அனைவரும் சேர்ந்து கோஷங்களை முழக்கமிட்டனர். இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உடனடியாக அந்த கோஷங்களை எழுப்பியவர்களை கைது செய்து தற்போது வாகனத்தில் ஏற்றி வருகின்றனர். மேலும் இந்த கோஷத்தில் ஈடுபட்டவர்கள் சிலர் இந்த கைதை பார்த்தவுடன் இங்கிருந்து தப்பி மீண்டும் கோயிலுக்குள் செல்ல முயற்சித்தனர். அவர்களையும் காவல்துறையினர் துரத்தி மீண்டும் பிடித்து தற்போது இந்த வாகனத்தில் ஏற்றி கைது செய்து வருகின்றனர். இந்த திருப்பரங்குன்றம் பகுதியில் கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் உள்ள பட்சத்தில் திடீரென கோவிலுக்குள்ளேயே இந்த கோஷமானது எழுப்பப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சத்யகுமார். மேலும் விவரங்களை ஜெகநாத்திடம் கேட்டு பெறலாம். ஜெகநாத், வணக்கம். இவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணப்பட்டிருந்தாலும் ஏன் இவ்வளவு கூட்டம் கூடினார்கள்? இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறையினர் எந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க? வணக்கம். மதுரை திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் இந்து அமைப்பினர் மற்றும் அதன் ஆதரவு அமைப்பினர் இன்று கோவில் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்த நிலையில் இஸ்லாமியர்கள் மற்றும் இந்துக்களுக்கு இடையே அசாதாரண சூழ்நிலை நிலவக்கூடாது என்பதற்காக மதுரை மாவட்டத்தில் நேற்றும் இன்றும் 144 தடை உத்தரவு போடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பார்த்திருந்தால் மதுரை மாநகர் மற்றும் மாவட்டம் முழுவதும் 4000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் வெளி மாவட்டங்களில் இருந்தும் வருபவர்களை இந்து அமைப்பு சார்ந்தவராக இருந்தாலும் சரி, அந்த கட்சி கொடி அணிந்து வந்த வண்டியில் இருந்தாலும் சரி, யாரையுமே உள்ளே அனுமதிக்காமல் காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்திக் கொண்டிருந்தார்கள். பல்வேறு பகுதிகளில் காவல்துறையினர் கைது நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள். கோவில்களுக்கு வழக்கமாக பக்தர்கள் செல்வதற்கு உள்ளே அனுமதித்துக் கொண்டிருந்த நிலையில தற்போது இந்த கோவிலுக்குள்ளே பார்த்திருந்தால் கோஷங்கள் எழுப்பி வருகிறார்கள். குறிப்பாக அந்த அன்னதானம் கூடத்தில் திடீரென 50க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்கள், இந்து அமைப்பின் ஆதரவாளர்கள் பார்த்தீங்கன்னா வெற்றிவேல் வீரவேல் என்ற கோஷங்கள் முழுக்கி தற்போது அவர்கள் பரபரப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் பல்வேறு தடுப்பு வேலைகள் அமைத்தும் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதித்தும் 4000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்ட நிலையிலும் பார்த்திருந்தால் தற்போது கோவிலுக்குள் இவர்கள் எப்படி வந்தார்கள், எப்படி இந்த கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்று தற்போது காவல்துறையினர் அவர்களை ஒழுங்கு எடுக்கும் வகையில் தற்போது கைது செய்து அவர்களை வாகனத்தில் ஏற்ற முயற்சி செய்து வருகிறார்கள். இன்னும் சட்ட நேரத்தில் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு அவர்கள் அழைத்து செல்லப்படுவார்கள் என்று தெரிகிறது. மேலும் தற்போது கோவிலுக்குள் பொதுமக்கள் வருவதற்கு எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் விதிக்காத நிலையில் இன்று மாலை மீண்டும் அவர்கள் பல்வேறு நபர்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்களைப் போல கோவிலுக்குள் வருகை தந்து இது போன்ற
சட்டம் ஒழுங்கை மீறி பிரச்சனைகள் ஏற்படுத்துவதற்கு கூடாது என்பதற்காக இனி வரும் நேரங்களில் பக்தர்களுக்கும் உள்ளே செல்வதற்கு அனுமதி இருக்குமா இல்லையா என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. தற்போது காவல்துறையினர் இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி அவர்களை போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து தற்போது நடவடிக்கை எடுத்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெகநாத். மீண்டும் சத்யகுமாரிடம் இணையலாம். இது தொடர்பாக சத்யகுமார், தற்பொழுது கைது செய்யப்பட்ட அனைவரும் எங்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள், கைது செய்யப்பட்டவர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள், இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. இந்த பிரச்சனை தொடர்பாக பார்த்தோமேயானால் இன்று காலை முதலே கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட இந்து அமைப்பினரை காவல்துறையினர் கைது செய்து வந்தனர். அந்த வகையில் இன்று கோவிலுக்குள்ளாக திடீரென ஒரு 100க்கும் மேற்பட்டோர் இந்த கோஷத்தை எழுப்பியதால் சர்ச்சையானது ஏற்பட்டது. தற்போது அவர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்து வாகனத்தில் ஏற்றி வருகின்றனர். அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். இது தொடர்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய பக்தர்களிடம் நாம் கேட்கலாம். மேடம் வணக்கம். இப்போ நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க, என்ன உங்களோட கோரிக்கை? நாங்கள் தேனி மாவட்டத்துலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் வாட சிவனேன்னு எங்கள் சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் இந்து மதத்தை சேர்ந்தவங்க. மற்ற மதத்தை பற்றி நாங்கள் பேசுகிறதே கிடையாது. இது வரைக்கும் ஏதாவது ஒரு இந்து அடுத்த மதத்தை பற்றி பேசியிருக்காங்க எங்கேயாவது? தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம்சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू அவர்களை மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.